ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் போட்டு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அது கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 புள்ளி பூண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சீனச்சட்டி போட்டாச்சு அடுப்பில். நல்லா காயிட்டோங்க. காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 சின்ன குழி கரண்டியால் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெந்தயத்தை போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வெந்தயத்தையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். நல்லா வணங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் காயை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் காரப்பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு மூடி விட்டுடலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி விட்டுடலாம். குழம்பு கொதிக்குது. நல்லா காய் வேகணும். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயத்துக்காக முதல்ல உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ குழம்புக்கு சேர்த்துருக்கேன். நல்லா காய் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து காய் வந்ததும் நமக்கு ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவக்காய் காரக்குழம்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.